என் இனிய உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமைச் சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிக முக்கியத்துவம் தரப்பட்டிருப்பதை நீங்கள் அறிவீர்கள். ஏன் முக்கியத்துவம் தரப்பட்டிருப்பது எல்லாம் சொல்லி ஆகிவிட்டது. மனிதன் என்று இருந்தால் நோயில்லாமல் வாழ்ந்தால்தான் மனிதன், இல்லைன்னா அரை மனிதன். நோயே வரக்கூடாது, ஆஸ்பத்திரிக்கே போகக்கூடாது. பெரியவர்கள் சொல்வார்கள், நாம் வாழ்நாளில் ஆஸ்பத்திரிக்கும் கோர்ட்டுக்கும் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் செல்லக்கூடாது என்று சொல்வார்கள். அந்த மாதிரியான சூழ்நிலை வர வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் யோகாசனம் செய்தால் இந்த 3 இடத்துக்கும் நாம் போக வேண்டிய சூழ்நிலையே நமக்கு வராது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த 3 இடத்துக்கும் போகிற காரணத்தால் அவர்கள் சொத்தை இழந்து, அவர்களுடைய பதவியை இழந்து, அவருடைய ஆரோக்கியத்தை இழந்து விடுகிறார்கள் என்பதெல்லாம் கண்கூடாக காண்கின்றோம். இந்த நிலையெல்லாம் வராமல் இருக்க வேண்டுமென்றால் எல்லோரும் யோகாசனம் செய்ய வேண்டும். குழந்தை முதல் வயோதிகர்கள் வரை செய்ய வேண்டும். நிச்சயமாக அவர்கள் அந்தந்த இடங்களுக்கு செல்ல வேண்டிய ஒரு துர்பாக்கியம் நமக்கு ஏற்படாது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த நிலையில் நமது அரங்கிற்கு சாய் யோகா மையம் கரசங்கால் காஞ்சிபுரம் மாவட்டத்திலிருந்து எனது சீடர் ராஜகோபால் அவர்கள் அங்கே யோகப்பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் கௌசிகன் 3ஆம் வகுப்பு, லோகேஷ் 1ஆம் வகுப்பு வந்திருக்கிறான். இவர்கள் 2 பேரும் குப்தாசனத்தை செய்ய போகிறார்கள். இந்த குப்தாசனத்தில் எத்தனை ஆசனம் வருகிறது என்பதை பாருங்கள். என் அருமை மாணவர்களே, நீங்கள் இந்த குப்தாசனத்தை செய்யுங்கள் பார்க்கலாம். பத்மாசனம் போட்டிருக்கிறார்கள், அப்படியே குப்புறப்படுக்கிறார்கள். கையை பின்னே வைத்து திருகி கும்பிடுகிறார்கள். நல்ல கை திருகி வைடா, கை மேலே பார்க்க வை, இன்னும் மேலே இன்னும் தள்ளு உள்ள. பாருங்கள், எத்தனை பத்மாசனத்தில் படுத்தாச்சு. அப்புறம் கையை திருக்கி மேல் நோக்கி வைக்கணும், மேல் நோக்கி கையை வைக்கிறார்கள். ஆகவே உடலிலே எத்தனை திருக்கங்கள், நெளிவு சுழிவுகள் இருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும். சின்ன குழந்தைகள், பெரியவர்கள் பத்மாசனமே போட முடியாது, அப்புறம் எங்கே படுக்க? பத்மாசனம் போடாமல் சுகாசனத்திலே நீங்கள் பெரியவர்கள், முடியாதவர்கள், இயலாதவர்கள் சுகாசனத்திலே படுக்கலாம். அதனுடைய முழு பலன் கிடைக்கும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். முதுகெலும்பிலே உள்ள வலிகள், கழுத்திலே உள்ள வலிகள், கைப்பந்து கிண்ணக்கட்டு, அப்புறம் தொடை பந்து கிண்ண முட்டுகளெல்லாம் சீர் செய்யப்படும். பத்மாசனம் போட்டிருக்கிற காரணத்தினால் கரண்டை, முட்டு இவைகளெல்லாம் குலைவடையும். ஆகவே பல்வேறுபட்ட உறுப்புகள் திருகப்படுகிறது, வளைக்கப்படுகிறது. ஆதனால்தான் அவர்களுக்கு நோய் என்பதே வராது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். என் அருமை மாணவர்களை, மெதுவாக எழுந்திருங்கள், மெதுவாக ஆசனத்தை கலையுங்கள். இங்கே தலையை வைத்து அங்கே படுக்க வேண்டும். இங்கே தலைவை அப்படியே திரும்ப டேர்ன் பண்ணு, கொஞ்சம் பின்ன போ, இன்னும் போ, இன்னும் போனால் தான் படுக்க முடியும். போட்டோம், படு. டேய், குப்புறப்படுறாண்டா, எங்கே படுக்க? குப்புறப்படுக்க, நிமிந்து படுக்க, குப்புறப்படு. ஏன்டா இப்படி பண்ணுறிய? கும்பிடு. குப்த பத்மாசனம். குப்புறப்படுக்கின்ற காரணத்தினால் குப்த என்று வைத்து, பத்மாசனத்தோடு படுத்திருக்கிற காரணத்தினால் குப்த பத்மாசனம் என்று வைத்திருக்கிறார்கள். ஏற்கனவே நான் சொல்லிவிட்டேன், அடி முதுகெலும்பு, மேல் முதுகெலும்பு இவைகளெல்லாம் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் முழுமையாக நீக்கப்படும். பத்மாசனம் போடுகின்ற காரணத்தினால் கரண்டை, முட்டு, பந்துக்கிண்ண முட்டு, கை பந்துக்கிண்ண முட்டுகளில் ஏற்படக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள் சீர் செய்யப்படும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். எத்தனை உறுப்புகள் பலனடைகின்றன. மெதுவாக எழுந்திருங்கள். ஏற்கனவே சொல்லிவிட்டேன், பத்மாசனம் போடாதவர்கள் சுகாசனம் போட்டே படுக்கலாம். எழுந்திரு சடார்னு, அப்படியே ஒரு நேரே பார்த்து செய், நேரே பாரு.
திரும்பிடாங்க, அவனை பாருடா. கொஞ்சம் பின்ன போ. கூப்பிடப்படு. நன்றாக மூச்சுகளே. மெதுவாக எழுந்திருங்கள். நன்றாக மூச்சை இழுத்துக் கொள்ளுங்கள். மூச்சிலே மீண்டும் ஒருவரை படு. முதில் கை வையே. மூச்சிலே பல்வேறு பகுதிகள் இதில் சீர்படுகின்றது, குலைவாக்கப்படுகிறது. ஆகவே தான் இந்த ஆசனம் செய்தாலே மாணவர்களுக்கு போதுமானது. காலையில் நிறைய ஆசனம் செய்ய வேண்டாம். இது போன்ற 1-2 ஆசனங்களை செய்துவிட்டு அவர்கள் சென்று விடலாம். மெதுவாக எழுந்திருங்கள். மூச்சை இழுத்துக்கொள்ளுங்கள். அப்படியே டேர்ன் பண்ணி என்ன பார்க்க, திரும்புடா, திரும்பு, நல்ல திரும்புடா கண்ணு. கூப்பிடப்படு, கூப்பிடப்படு. கையை பின்ன வையே. மூச்சுகளு. குப்த வஜ்ராசனம், குப்த பத்ம வஜ்ராசனம். இது குப்தாசனம் தான் பேர் கொடுத்துருக்காங்க. குப்த பத்மாசனம், பத்மாசனம் போட்டிருக்கான், உப்புறப்படுத்திருக்கான். குப்த பத்மாசனம். மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். நேராக வந்து பத்மாசனத்தில் உட்காருங்கள். நேராக போட, அங்கே பார்க்க வர, திரும்ப டர்ன் பண்ணு, கேமரா பார்க்க. என் அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, இவைகளெல்லாம் சின்ன 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 ஆசனங்கள். இவளை செய்தாலே நல்ல பலன் கிடைக்கும். மாணவர்களுக்கு, சின்னவர்களுக்கு, குழந்தைகளுக்கு இது போன்ற சின்ன ஆசனங்களை தான் முதல்ல கற்றுக் கொடுக்கணும். அவர்களுக்கு வலி வராது, சுளுக்கு வராது. அவர் பிற ஆசனங்களை கற்றுக் கொடுக்க வேண்டிய ஆர்வம் அவர்களுக்கு ஏற்பட்டுவிடும், ஆரோக்கியம் அவர்களுக்கு வந்துவிடும். ஆகவே இது போன்ற ஆசனங்களை நாளும் பழகி அவர்களை ஆரோக்கியமான வழிக்கு கொண்டு செல்ல வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது என்று உணர்ந்து நாம் அவர்களை வாழ வைக்க வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம். நாணயத்தின் இரு பக்கங்கள். நாணயத்தினுடைய ஒரு பக்கத்திலே தலை இருந்து ஒரு பக்கத்திலே பூவும் இருக்கிற நேரத்தில் எந்த பக்கம் தேய்ந்து போனாலும் அந்த நாணயம் செல்லாது. அதை போலத்தான் ஒரு நாட்டின் ஜனநாயகத்தில் ஆளும் கட்சி, எதிர்கட்சி இருக்க வேண்டும். இரண்டிலே ஒன்று தேய்ந்தாலும் அல்லது தேய்க்கப்பட்டாலும் அந்த நாணயம் செல்லாத நாணயமாக ஆகிவிடும்.